வல்லவர் நிஜமான சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா. எஜமானே என் இயேசு ராஜனே, எஜமானே என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என் ஏற்றமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் என் ஏற்றமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே, எஜமானே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானே எஜமானே என் இயேசு ராஜனே, எஜமானே என் இயேசு ராஜனே. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து கனி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து கனி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானே என் இயேசு ராஜனே, எஜமானே என் இயேசு ராஜனே.
எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, ஆராதனை ஆராதனை. எஜமானனே, ஆராதனை. எஜமானனே, ஆராதனை 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 ஆமே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேவகுமாரனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த மகிமையான இந்த காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இந்த ஆராதனையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் தொடர்ந்து தங்கியிருக்கும்படியாக இந்த பகுதியில் இந்த ஜெபத்தின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விசேஷித்த கூட்டம். என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, இது நமக்கு இந்த அபிஷேக ஆராதனை நடத்தணும்ல, கர்த்தர் ஆர்டினேஷன் ஆராதனை, ஒரு ஆர்டினேஷன் ஆராதனை. எப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. சிலர் பரிசுத்தாய் பெறாமலே, அபிஷேகம் பெறாமலே, ஞானஸ்தானம் பெறாமலே ஊழியம் செய்யறாங்க. நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அதிக ஆக்கினை தீர்ப்பு, வேதத்தின்படி அதிக ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்று பயமில்லாமலே ஊழியக்காரர்கள் சொல்றாங்க. எல்லா ஊழியக்காரர்கள் அல்ல, எல்லாரும் ஊழியக்காரிகளும் அல்ல. தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், மனந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். ஆண்டவரே அபிஷேகம் பெற்றாலும் ஒரு அப்போஸ்தலருடைய கீழ் சரியான ஒரு ஆர்டினேஷன், ஒரு அதிகாரத்தை ஒரு அப்போஸ்தலர் கீழே இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் இல்லாமல் ஆண்டுடைய ஊழியத்தை செய்வது நமக்கு வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டாங்க, எல்லாரும் சந்தோஷம் தான், எல்லாரும் சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சுவிசேஷத்துக்கு ஏற்ற அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் ஒரு போதகருக்கு கீழே ஒரு ஆர்டினேஷன், ஒரு அதிகாரத்தை வாங்கி நம்ம செய்யும் போதுதான், ஒருவேளை இந்த அரசியல்வாதிகள் மற்றவங்க எல்லாரும் கண்டிடா விடலாம், சாசு வந்து என்ன கண்டுருவான், யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியும், யார் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க தெரியும், யார் அபிஷேகம் பெற்றிருக்காங்க தெரியும், யார் ஆர்டினேஷன் வாங்கியிருக்கிறாங்க, அதிகாரம் வாங்கி ஒரு அப்போஸ்தலருக்கு கீழே கை வைத்து இவங்களை பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ணுகிறோம், சுவிசேஷராக ஆர்டினேஷன் பண்ணுகிறோம், இப்படி சொல்லாமலே காட்டுக்கிறது போல நிறைய பேருக்கு அந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லி சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னார். இப்ப நம்முடைய கூடியிருக்கிற நோக்கம் என்ன? பாஸ்டர் என்று சொன்னார், சீசத்துவம் அப்படின்னு. இயேசுவும் அதை தான் சொல்லுகிறார். மத்திய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நாம் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் தேவையான மட்டும்
அவங்க பிடிச்சது மட்டும் கை கொண்டு விட்டு மீதியை விட்டு விட்டு போங்க அப்படின்னு யாரையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். இதுல முதலாவது சீசராக வேண்டும். சீசர் சீசர்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சீசர்ல இருக்கிறாங்க, சீடர் இருக்கிறாங்க. அந்த சீசர் அவங்களுடைய கொள்கையின்படி அவங்க அந்த சீசர்களை நடத்துவாங்க. ஆனா இயேசு சொன்னார், சீசரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சீசர் ஆக்குங்கள் அப்படின்னு. இயேசு 11 சீசர்களையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் அவர்களை சீசர் ஆக்குங்க அப்படின்னு. இயேசுக்கு சீடர்கள் 12 பேர். அந்த 12 பேரையும் பார்த்து சொல்கிறார், இந்த மக்களை நீங்கள் உங்கள் சீசராக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்ற. இயேசுவின் போதனையும் உபதேசமும் இந்த சீடர்களுக்குள்ள இருக்கிறது. அந்த சீடர்கள் அந்த போதனையை மக்களுக்கு போதித்து அவர்களை சீசராக்கி அவர்களுக்கு ஞானசனம் கொடுத்து நீங்க அவர்கள் உபதேசத்தை கைக்கொள்ளும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். சொல்லுவோம் ஹல்லேலூயா. சீசத்துவம் பல எஜமான்கள் இருக்கிறாங்க, குருக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, இப்போ டைம் நிறைய போச்சு. சீக்கிரமா வச்சுட்டு நாங்களும் நாளைக்கு ஆகணும் இல்லையா. அந்த சீசவத்தை யாருக்கு அப்படின்னு சீசர்களுக்கு கொடுத்தார். 12 சீசர் யார்? 3.5 வருடங்கள் இயேசுவோடு அவர்களை நடக்க வைத்து ஊழியம் செய்ய வைத்து அவர்களுக்கு பழக்கி உபதேசம் பண்ண வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த 12 சீசர்களுக்கும் அவர் நல்ல ஆலோசனை கொடுத்து பிராக்டிக்கல் அதையும் கற்றுக் கொடுத்து பாடம் எடுக்கிறார். பிராக்டிக்கலாகவும் செய்ய வைக்கிறார், பாடமும் எடுக்கிறார், டீச்சிங்கும் பண்ணுகிறார். சொல்றோம் இல்லையா? டீச்சிங் பண்றார், அவரை பிராக்டிக்கலையும் சொல்லிக் கொடுக்குறார். இயேசுவிடத்துல கூப்பிட்டு சீசனை கூப்பிட்டு சொல்லிடுறாரு, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 3 நாளாச்சு, இவங்க போற வழியில என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. இவங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன செய்ய முடியாது, கொடுத்து நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கேட்க என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கு, வாங்க கொடுங்க, பந்தி இருக்கிறீங்க அப்படின்னு பிராக்டிக்கலா செய்ய வைக்கிற, அதில் கற்றுக் கொடுக்குற, எப்படி விசுவாசத்தில் இருக்கணும், ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றும் கொடுக்குற. அப்போ இயேசு சீசர் ஆக்கினார். என்ன செய்தார்? சீசர் ஆக்கினார். அந்த 12 சீசர்ல ஒருவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டு ஆண்டு கொண்டு செத்து விட்டான். 11 சீசர்களும் இருக்கிறாங்க. இந்த 11 சீசர்களும் என்ன செய்யணும்? இயேசுவனுடைய போதனையை சொல்ல வேண்டும், இயேசுவனுடைய வழியை காண்பிக்க வேண்டும். என்ன வேண்டும்? இயேசுவனுடைய வழியை காண்பிக்க வேண்டும். இன்னும் 70 சீசர்ல இருக்கிறாங்க, இன்னும் பல சீசர்ல இருக்கிறாங்க. இதுல சுருக்கமா உங்களுக்கு சொல்லிவிடுறேன். சீசத்துவம் என்ன அப்படின்னு. இயேசுனுடைய சீசத்துவம் எப்படி? ஒரு இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க, ஒண்ணுக்கு முன்னாடி வர்றாங்க. ஒருவன் சொல்றான், ஆண்டவரே எங்க போனாலும் என்ன செய்வேன், உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்றாங்க. வருவேன்னு சொன்னவனை பார்த்து சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கி இடமில்லைன்னு. இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வர்றாரு, என்னை பின்பற்றி வாங்க, என்ன பின்பற்றி வாங்க. கவனிங்க, இந்த இடத்துல நன்றாக நம்ம புரிந்து கொள்ளும்.
ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், எல்லாரையும் வழிநடத்துறவர், பாதுகாக்கிறவர், ஜீவனை தந்தவர். அப்படி நம்ம அவரை வர்ணித்து புகழ்ந்து எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவருடைய சீர்திருத்தத்துல வரும்போது நிறைய பேர் நிக்க மாட்டேங்க. அதான் பிரச்சனையே. அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, என்ன பின்பற்றுவாங்கன்னு சொல்ற. அப்பா அந்த சீசன் என்ன சொல்றான்னு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? எங்க அப்பா செத்து போயிட்டாரு, நம்ம அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ற. அப்ப ஏசு என்ன சொன்ன? என்ன சொன்ன? அம்மாமார் சொல்லுங்க, ஏசு என்ன சொன்ன? மரித்தோர் தங்களை அடக்கம், நீ என்ன பின்பற்றி வா. இப்ப அவங்க அங்க அல்லது புலம்பி 40 நாட்டுக்கு கொண்டாடி 16 நாட்டுக்கு கொண்டாடி சாப்பிட்டு சந்தோஷமா செத்து அடுத்த 3ஆவது நாள்ல 6வது நாள்ல 11வது நாள்ல பிரியாணி, சூப்பர் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்து வர்றதுக்கு நானா எங்க அப்பா என் வேலை பெருசு, என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொன்னேன். நல்ல கவனிங்க, சீசத்தோட என்ன? இதான் சீசன்ல கற்றுக் கொடுக்க சொன்னேன். என்ன சொன்ன? இன்னைக்கு இந்த ஒரு வைராக்கியம் அனுபவத்துல எந்த குரு கற்றுக் கொடுக்குறாங்க? நமக்கு ஆளு சேர்க்கணும், கூட்டம் சேரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு ஊழியம் நடக்குது. என்னை சேர்த்துதான் சொல்றேன், அவங்கள சொல்லல. ஜனங்களும் என்ன செய்றாங்க? நல்லா இருக்கணும், அதை மட்டும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் சொல்லி என்ன செஞ்சிருங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது இன்னொரு 3வது சீசன் வருகிற. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். அது நிறைவான அனுபவம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின்படி அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். அபிஷேகத்தான் கிறிஸ்து இயேசுவை தேவன் மரித்தொழுந்து எழுப்பின அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்கப்படுவது போல நாம் ஒவ்வொருவரும் சாதாரண ஊழியக்காரர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்கப்படத்தக்கதாக இன்றைக்கு முதல் சீசத்துவத்தின் உபதேசத்தை, ஆலோசனையை அருமையாக கற்றுத்தந்த கர்த்தருடைய தாசர்கள் மூலமாக இன்றைக்கு ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த சீசத்துவத்தினுடைய அந்த உபதேசங்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு கருவியாக கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சிரசிலே அந்த விலையேறப்பட்ட அபிஷேகத்தை, அந்த சீசத்துவத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் மேல் இறங்கப்படும்படியாக மேல்விட்டறையிலே இறங்கின அந்த பரலோகத்தின் அக்கினி, அந்த அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசி இன்றைக்கு வர பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருப வரங்களை பெற்ற அப்படி தேவ மனிதர்களாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மளை அபிஷேகித்து இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவரே பொறுப்படுத்த நடத்தும். வந்திருக்கிற பாஸ்டர்கள் சாதாரண பாரம்பரிய ஒரு பாஸ்டர்கள் அல்ல. கர்த்தருக்கு சொந்த சிபிஎம்ல இருந்து ஆமென் பூரண கிருபை பெற்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு எனக்கு அநேக ஊழியர்களை சென்னை மாநகரிலே எழுப்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய டயசிஷனாக மாற்றி இன்னைக்கு தலைமை போதகர்கள் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம மேல வைத்த ஒரு அன்பிதான்
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, நமக்கு ஆர்டினேஷன் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து நம்ம ஒவ்வொருவரையும் சீசராக சீசியாக கிறிஸ்துக்கு மகிமையாக செயலாற்றும்படி கிருபை தரும்படி ஒரு நிமிட கரங்களை தட்டி நம்ம எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமாறாரே, அதிவேகமா செயல்படுவோம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானி சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகமா இறங்கி வருகிறது பாருங்க. ஒரு முன்னேற்ற அபிஷேகம் இறங்கி வருகிறது பாருங்க. சாசு உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்ற அபிஷேகத்தை கண்டு ஒரு சரசு மேல இறங்க பண்ணுகிறார். என்னை கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் முன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் அந்த தேவனை ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதிக்காதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி உங்கள் சிரசு மேலே ஒரு விளையாட அபிஷேகத்தை, ஒரு அக்கினியை, ஒரு வல்லமையை இறங்க பண்ணுகிறார். இறங்க பண்ணுகிறார். அக்கினி, 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 அக்கினி இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட வல்லமையை, பெற்றுக்கொண்ட தரிசனத்தை, பெற்றுக்கொண்ட கிருபையை, பெற்றுக்கொண்ட வரத்தை குடும்பம் குடும்பமாக பரலோகம் செல்வதற்கு இன்னைக்கு இந்த கிருபை தேவையாக இருக்கிறது. அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் எந்த நன்மைகளை செய்ய வேண்டும், எதை செய்யணும் தயாராக இருக்கிறேன். எப்படியாவது ஒரு சிலர் ரட்சிக்கப்படும், எப்படியாவது ஒரு சிலர் தேவ சித்தம் செய்யும், எப்படியாவது ஒரு சிலர் என் குடும்பமாக நாங்கள் நித்திய ஜீவனை கண்டு அடைவதற்கு என்னை இன்றைக்கு ஒரு சீசராக சீசியாக என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் இதுவரையும் இந்த சீசத்துவத்தினுடைய அதுவும் தெரியாது. இயேசுவுக்கு நான் ஒரு சீசன். 7 பிசாசு பிடித்திருந்த அந்த மகன் 7 பிசாசு துரத்தப்பட்டு இயேசுக்கு சீசியாக மாறிவிட்டார். To God in it, you will believe in God. You miracles and believe in Allah. எத்தனை அற்புதங்கள் மகளே, எத்தனை அதிசயங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்திருக்கிறார். இன்னைக்கு சீசனாக சீசியாக இயேசுவுக்கு நான் மாறுவேன். இன்றைக்கு அர்ப்பணித்தால் இன்றைக்கே உங்களுக்கு ஆர்டினேஷன், இன்றைக்கே ஒரு அதிகாரத்தை கற்றுத் தருவார்.
நான் ஒரு சீசனாக இயேசுக்கு வாழ விரும்புகின்றேன், நான் ஒரு சீசியாக வாழ விரும்புகின்றேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உங்கள் வலதுகை உயர்ந்ததை பார்க்கலாம். தேங்க்யூலா. அநேகர் கரங்களை பார்க்கிறேன், அநேக கரங்களை பார்க்கிறேன். நான் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், நான் ஒரு ஆவிக்குரிய பேர் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன். எனக்கு உண்மை கிறிஸ்தவன் யார்? அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது. சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள், சீசன் தான் கிறிஸ்தவன்.